நான் என்னமா பண்ணுவேன்? உன் தங்கச்சி தான் அநியாயமா செத்து போயிட்டா. உன் தலையை இப்படியாமா மறுபொண்ணு கழுத்த தாலி கட்டணும். வாடா வெளியே. சோதனைக்கு மேல சோதனையா வருது. பாவி, என் அக்கா பொண்ணு கழுத்த தாலி கட்டி அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டேடா. வர தை மாசம் அறுவடை முடிஞ்ச உடனே எனக்கு அவளுக்கு கல்யாணம்னு ஊரே நிச்சயம் பண்ணியிருந்தாங்களே. ஐயோக்கிய பாயல அவன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேடா. இப்ப நீ கட்டண உன் கண்ணு முன்னாடியே நான் அறுத்துறேன் பார். உன்னை பத்தப்ப நானே சும்மா இருக்கேன், நீ என்னடா குதிக்கிற? கேடுறா கைய. சும்மா இருமாமா. இந்த குடிகார பயலுக்கு காவேரி கட்டுக்கு என்ன மாமா தகுதி இருக்கு? 10 ஏக்கர் நஞ்ச 10 ஏக்கர் புஞ்சைக்கு சொந்தக்காரன்னா. ஆனா இவனுக்கு சொந்தமா 1/4 காணி நிலம் கூட அந்த ஊர்ல கிடையாது. என் வீட்டு முன்வாசல் கிழக்கால இருக்கு, பின்வாசல் தெருவோடி மனையில மேற்கால இருக்கு. அவ்வளவு பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரன்னா. ஆனா இவன் இந்த ஓட்டு வீட்டு கூட 4 மாசம் வாடகை பாக்கி. காவேரி படிச்ச பொண்ணு, இவன் கை நாட்டு. இவன் கூட அவ எப்படி நம்ம குடும்பம் நடத்துவா? டேய் தம்பி, 1000 தான் இருந்தாலும் இவளை தொட்டு தாலி கட்டினவரா இவரு. வாழ்வோ சாவோ இனிமே இந்த வீட்டு வாசல் தாண்டா இவளுக்கு சொர்க்கம். சும்மா இருக்கா? பழைய கதையில மெசேஜ் வாழ்க்கை வீணாக்காத. இவன் உயிரோட இருந்தா தானே இவ கூட குடும்பம் நடத்துவா. இவனை நான் உயிரோட வர போறேன். வெளியே எடுத்துட்டு போங்க. அவன் எதுக்காக வெளியே போணும்? முறையோட தானே கேக்குறான். என்ன முறையோட கேட்டான்? என்ன முறையோட கேட்டாங்கிறான்? இவன் ஆத்திரப்பட்ட மாதிரி இவர் ஆத்திரப்பட்டிருந்தா இங்க என்ன நடந்திருக்கும்? ஒரு கொலையா நடந்திருக்கும். இவனை இழுத்துட்டு போங்க. போங்க, இழுத்துட்டு போங்க. அப்பா, நானும் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன்ப்பா. இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். காவேரி, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவா நாங்க வந்தோம். இல்லம்மா, உன்னை முறையோட தாரவாரத்து கொடுக்கத்தான் எங்களுக்கு கொடுத்து வைக்கல. முறை தவறி தாலி கட்டினா பாரு உன் புருஷன், அவர் கூட தம்மா நீ கடைசி வரைக்கும் வாழணும். கடைசியா சொல்றேம்மா, எங்களை பார்க்கணும்னு நீ ஆசைப்பட்டா உன் புருஷனோட தான் வரணும். நீ தனியா வந்தியன்னா உங்க அம்மாவை விதவையாத்தான் பார்க்க முடியும். பொண்ணு பெத்தவங்களுக்கு தான் உன்னோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. இனிமே இவ வாழறதும் சாகுறதும் உங்க கையில தாம்மா இருக்கு. காவேரி, உனக்கு அக்காங்கிற முறையில சொல்றேன். என்னை பார்க்க வந்து ஒரு தங்கச்சி தான் நான் பறி கொடுத்துட்டேன். நீயாவது இந்த ஊர்ல நல்லபடியா வாழணும். நீ எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம், உன் வீட்டுக்கார அனுமதியோட. நான் வரேம்மா. அம்மாடி, உன்னை ஆரத்திரத்து வரவேற்கத்தான் எதால முடியல. உங்க அப்பா அம்மா குணத்துக்கு நீ நல்லா இருப்பம்மா. பொம்பளைய கண்ட உடனே பின்னாடியே வரீங்க. சொல்லு விடாதீங்க. போங்கடா போங்கடா போங்கடா, ஓடி போயிடுங்க. நீ ஏன்டா சிரிச்சா பயமுறுத்துற? ஒண்ணும் இல்ல தம்பி ராஜாமணி, இந்த பாப்பா இல்ல பாப்பா உன் வீட்டு அட்ரஸ் கேட்டது, அத்தான் கூப்பிட்டு வந்தேன். ரப்பர் பந்த மாதிரி ஷோகாதான் இருக்கிறா. நீ போ, கொஞ்ச நேரம் நின்னு பாத்துட்டு போறேன். இன்னும் பாக்குறது ரொம்ப கஷ்டம், ஒன்னும் தெரியாது. நீங்க தான் எங்க அக்காவோட ஹஸ்பண்டா? உங்க அக்கா யாரும்மா? இருளாயி. அது நம்ம வீட்டு காய்தா அங்கிள். மச்சிஞ்சி. ஏன் அங்கிள் அழுவுறீங்க? கண்டு, நீ வந்தா உடனே ஊருக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டு சொல்லிட்டு போயிட்டா கண்ணு உங்க அக்கா. அப்போ எங்க அக்கா வீட்ல இல்லையா? இல்ல கண்டு. டோன்ட் வரி அங்கிள், நான் இங்க 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு தான் போவேன். அப்படியா? எனக்கு அது போதும். என்ன கண்ணு உடம்பு ரொம்ப சுட்டு. வா கண்ணு வா, இன்னைக்கு எப்படியாவது மச்சிஞ்சிக்கு என்ன தேய்ச்சிட வேண்டியதுதான். உக்காரு கண்ணு. நேரு நான் மச்சிஞ்சி. நீலா. நிலாது வானத்து மேலே, பலானது படுக்கையின் மேலே, வந்தாடுது தேடுது என்ன ஒய்யாஹோ, அது என்ன? விடுங்க அங்கிள், மெட்ராஸ்ல இருந்து வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. ஐயா உங்கட்டுமா காலா உங்கட்டுமா கண்ணு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ட்ரெஸ் மாத்துறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்ல, எல்லாம் அழுக்கா இருக்கு. துணி துவைச்சு தரீங்களா? துவைச்சு தரேன் கண்ணு. ஏன் மச்சிஞ்சு துணிய நான் துவைக்கிறேன், இதை எவன் கேட்கறது? எவன்னா கேட்டான்னா கைய கால ஒச்சிடுறேன். குடு கண்ணு. கண்ணு இதையும் காட்டி கொடுத்து துவைச்சிடுறேன். சரி, அப்புறமா துவைச்சுக்கிறேன். நான் புடவை கட்டியிருந்தப்போ ஒரு வேலை சொன்னா சிடு சிடுன்னு விழுவியே. இப்ப அழுக்கு துணி எல்லாம் துவைக்கிறியே, இதெல்லாம் தேவையா அவனுக்கு? ஏங்கடியா ஏன் மச்சிஞ்சு துணியை நான் துவைக்கிறேன், நீங்க ஏன்டி சிரிக்கிறீங்க?
கண்ணு அத பத்தி நீ ஒண்ணும் பயப்படாதடா ராஜா. அது ஒரு 1.5 கண்ணு பேய். அப்பப்ப ஜன்னலாண்டா வரும். நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. அம்மாடி, அந்த 1.5 கண்ணு பேய் மறுபடியும் வந்துருச்சு. நீ வீட்டுக்கு போய் தான் வர. ஏண்டா உன்னை எவன்டா வீட்டு பக்கம் வர சொன்னா? மறுபடியும் வீட்டு பக்கம் வந்தா இருக்கிற கண்ணியை நோண்டிடுவேன். போடா. எப்படி தாய் உன் பொண்டாட்டி இவன் கூட குடும்பம் நடத்துறாளோ தெரியல. தாரை கடைக்காரி தான் சாத்த முடியல. இன்னைக்கு துணியை தோச்சாவது மச்சிச்சியை சாத்திர வேண்டியதுதான். தம்பி தர அது ஏன் பை தான். அதுல 500 ரூபா பணம் இருக்கு. குடும்பத்தோட கஷ்டப்படுறியாம நம்ம தோப்புல வந்து கல்ல இறக்கிட்டு அந்த பணத்தை நீயே எடுத்துக்கோ. நினைச்ச இது ஓம் பையாத்தான் இருக்குன்னு நினைச்சேன். சரியா போச்சு. வறுமைக்காக உடம்பு வைக்கிற பொம்பளையும் மனசை வைக்கிற ஆம்பளையும் ஒண்ணு நினைக்கிறவனா. எங்க அம்மா, என் தங்கச்சி, என் பொண்டாட்டி 3 பேர் வறுமையால பட்டிங்கிறது செத்தாலும் சரி கொல்லி வைப்பனை தவிர கல்ல இருக்க மாட்டான் இந்த தம்பி தவிர. வர ஏய் தஞ்சாவூர் தவுளு, இனிமே இந்த பையன் நான் எங்கேயாவது பார்த்தேன் பகுந்துருவேன். ஒன்ன வஸ்தனா உனக்கு இருக்கு. என்னடா விரோதம்? என்னடா வேற சண்டைக்கு வர? டாய், உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். இன்னைக்கு உனக்கு டைம் சரியில்லடா. 12:30 யமகண்டா உதச்சிட வேண்டியதா. அட பாவி, அநியாயம் என் தங்கச்சி வாழ்க்கைய பாழாக்கிட்டியடா. என்னது? உங்க தங்கச்சியோட வாழ்க்கையை இவர் பாழாக்கிட்டாரா? எது சொல்றீங்க? ஆமாம், நானும் என் தங்கச்சி இந்த ஊருக்கு வேலை தேடி வந்தப்போ வண்டி திடீர்னு குடத்தாஞ்சிச்சு. நான் மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டேன். மயக்க தெளிஞ்சு பாக்குறப்போ என் தங்கச்சியை காணும். தங்கச்சி இவன் தாமா தூக்கிட்டு போயிருக்கணும். என் தங்கச்சி இவன் தாமா தூக்கிட்டு போயிருக்கணும். என் தங்கச்சி இவன் தாமா தூக்கிட்டு போயிருக்கணும். தங்கச்சி, இப்ப சொல்லுங்க, இவன் செஞ்ச தப்புக்கு இவனை நான் கொலைய பண்ணிருக்கணும். இவருக்கு வாக்கப்பட்ட காரணத்துக்காக வக்காலத்து வாங்குறேன்னு நினைக்காத. 4 சுவத்துக்குள்ள சாட்சியே இல்லாம நடந்த தப்ப ஊருக்கு முன்னாடி பஞ்சாயத்துல உண்மைன்னு ஒத்துக்கிட்ட ஆம்பளையா இவரு? அப்படிப்பட்ட இவரு பொட்ட பைய மாதிரி பொம்பளைங்களை தூக்கிட்டு போய் இந்த மாதிரி தப்பான காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டாரு. அப்படியே இவர் தான் அந்த காரியத்தை செஞ்சாருன்னு தெரிஞ்சா நீ என்னையா, நானே இவரை ஊர் முன்னாடி நிறுத்துறேன். ஏன்னா உன்ன மாதிரி நானும் என் தங்கச்சியை பறி கொடுத்து விடாயா. ஓட்ட குடிசைக்குள்ள 9 மாசம் என்ன சுமந்து
எட்டுக்குடி சந்தையில 7ஆம் தேதி பெத்து புட்டா ஆறுதலும் எனக்கு இல்லையே அஞ்சூர் செம்படச்சி நாளுக்கு ஒரு துன்பம் மனசு நாளா பிஞ்சிடுச்சு 3 பேரு மிச்சம் இப்ப 2 உசுறு லட்சம் ஒன்னே ஒண்ணு சொச்சம் அது மனசில் விழுந்த மச்சம் போட்ட குடிசைக்குள்ள 9 மாசம் என்ன சுமந்து 8 குடி சந்தையில 7ஆம் தேதி பெத்து புட்டா தண்ணீர் நினைச்சுக்கிட்டு கரையில நீந்த வந்தே தத்தளிக்கும் சேத்துக்குள்ளே முத்து ஒண்ணு தேட வந்தே மனசுல அழுதுகிட்டு வெளியில சிரிக்க வந்து மத்தளத்தை போல ஐயா 2 பக்கம் அடியும் பட்டேன் முடு போட்டேன் சாமி என் கணக்கு என்ன சாமி அன்பு இருக்குது மனசில் பல வம்பு இருக்குது வெளியில் நான் அடிச்சு உடைச்சு கரைஞ்ச மண்ணுடா அந்த ஆதி சிவனும் நானும் ஒண்ணுடா ஓட்ட குடிசைக்குள்ள 9 மாசம் என்ன சுமந்து 8 குடி சந்தையில 7ஆம் தேதி பெத்து புட்டா ஆறுதல் எனக்கு இல்லையே அஞ்சூர் செம்படச்சி நாளுக்கு ஒரு துன்பம் மனசு நாளா பிஞ்சிடுச்சு 3 பேரு மிச்சம் இப்ப 2 உசுறு லட்சம் ஒன்னே ஒண்ணு சொச்சம் அது மனசில் விழுந்த மச்சம் பாதையில் நீ நடந்தா ஊர் வந்து சேருமப்பா போதையில் நடந்த இன்னா ஊரே மாறுமப்பா கவலையும் மறந்திருக்க நான் கூட குடிச்ச வந்தான் குடிதான் கவலைன்னு இப்போது தெளிஞ்ச வந்தான் பொறுப்ப சுமந்து பாரு அது புனிதமான போத எடுத்த பொறப்பு எதுக்கு அத அறிஞ்சவனே மேத வரும் அனுபவம் தான் சாண கல்லுடா ஓ அறிவாதில தீட்டி கொள்ளுடா ஓட்ட குடிசைக்குள்ள 9 மாசம் என்ன சுமந்து 8 குடி சந்தையில 7ஆம் தேதி பெத்து புட்டா ஆறுதல் எனக்கு இல்லையே அஞ்சூர் செம்படச்சி நாளுக்கு ஒரு துன்பம் மனசு நாளா பிஞ்சிடுச்சு 3 பேரு மிச்சம் இப்ப 2 உசுறு லட்சம் ஒன்னே ஒண்ணு சொச்சம் அது மனசில் விழுந்த மச்சம் 3 பேரு மிச்சம் இப்ப 2 உசுறு லட்சம் ஒன்னே ஒண்ணு சொச்சம் அது மனசில் விழுந்த மச்சம் அங்கிள் பசிக்குது சீக்கிரமா தோசை கொண்டு வாங்க தோ வந்துட்டேன் கண்ணு பாவ மாட்டேன் கண்ணு தோ வந்துட்டேன் ராஜா கண்ணே இத சாப்பிட்டுட்டே இத வந்துடுறேன் தோசைன்னா தோசை மாமா சுத்த தோசை மச்சினிக்கான தோசை இங்க வாங்க 2ஆவது தோசையை ஊத்தி எடுத்துட்டு வந்துடுறேன் கண்ணே முதல் தோசைக்கு பதில் சொல்லிட்டு போங்க என்ன கண்ணு என்ன ஆச்சு இது என்ன கல்லு மண்ணுமா இந்த தோசையை மனுஷன் சாப்பிடுவானா ஆமாங்க கண்ணு கல்லும் மண்ணுமா தாங்குது கல்லு மண்ணு எப்படி வந்தது கண்ணு அப்படின்னா நான் கீழே போட்டு பொருட்டி எடுத்து தட்டுல போட்டேன்னு சொல்றீங்களா கண்ணு இத நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது கண்ணு இங்க பாருங்க இனிமே நீங்க 1 நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது முதல்ல உங்க அம்மா வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் கத்துட்டு வாங்க கண்ணு எங்க அம்மா சின்ன வயசுல ஒழுங்கா பாலே குடுக்க மாட்டா இந்த வயசுல நான் என்னத்தை போய் கத்துக்கிறது கண்ணு சீ, போய். தோசையை நீயே சாப்பிடு டேய் ராஜாமணி நீ சாத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அவன் உன்னை சாத்திக்கிட்டு இருக்காளடா
மாதிரி உட்காந்துருக்காங்க? அவன் மேல ஆத்தா இறங்கிருக்காமா. அவங்க மனசுல சுத்தம் இல்லைனாலும் பரவாயில்ல, கட்டின பொண்டாட்டிக்கு அம்மா போட்டிருக்க நேரத்திலேயாவது வீட்டையும் உடம்பையும் சுத்தமா வச்சிருக்கணும். காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லிடு. வாசல்ல வேப்பலையை சொருக சொல்லு, படுக்கையிலும் போட சொல்லு. படிகிற மாடா இருந்தா அடிச்சு சொல்லலாம். அடிபாட்டுக்கு யார் உபதேசம் பண்றது? மாடு மாடு. இவ்வளவு நாள் உன் கோயிலுக்கு வராதண்ணா, இப்போ வந்திருக்கேன்னா அது எனக்காக இல்ல, என் பொண்டாட்டிக்காக. அவன் மேல நீ இறங்கிருக்கியா எல்லாம் சொல்றாங்க. அதான் காலையிலே குளிச்சுட்டு ஈர துணியோட உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். தயவு செய்து அவன் மேல இருந்து சீக்கிரம் இறங்கிடுமா. அவளுக்கு நான் கூட தண்டனை போதாதா? நீ வேற ஏன் அவளை கஷ்டப்படுத்துற? அவளை நீதாம்மா காப்பாத்தணும். அவ கஷ்டப்படுறதுனால தாங்க முடியலம்மா, ரொம்ப துடிச்சு போறா. நீ கொடுக்க வேண்டிய தண்டனை எனக்கு கொடுத்துரு ஆத்தா, எனக்கு கொடுத்துரு ஆத்தா. தம்பி, வாழற பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிற இந்த காலத்துல உன் கூட வாழாதவளுக்காக நீ கையெடுத்து கும்பிடுறியே. அம்மா, அவளுக்கு ஒண்ணாகாது இல்லம்மா. தம்பி, பெத்த தாய் சொல்லி கோயிலுக்கு வராத நீ எப்பா தாத்தாள கும்பிட வந்துட்டியோ அப்பவே நல்லாயிடும்பா. இந்தாங்க தூர்த்தம். கட்டுறதுக்கு முன்னாடி ஒருத்தன் கொலைகாரனா கூட இருக்கலாம். ஒரு பொண்ணு கையை பிடிச்சி பொண்டாட்டியை எதிர்த்ததுக்கு அப்புறம் திரும்பி வாழறான் பாரு, அவன் தயா மனுஷன். ஒவ்வொருத்தன் கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டின பொண்டாட்டியே கைவிட்டுட்டு போயிடான். ஆனா நீ எனக்காக குடிக்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? புருஷனை திருத்துறதுக்கு அவ சண்டை போடுவா, வாயாடுவா. ஆனா நான் வாய் பேசாமலே உன்னை திருத்திட்டேயா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? என் மேல வந்திருக்காளே ஆத்தா, அவதையா. ஆத்தா வந்துட்டு போனா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு குறை இருக்கையா. என்னம்மா சொல்ற? என் தங்கச்சி இந்த ஊருக்கு வந்தா அவளை எந்த படுபாவங்களோ கெடுத்து கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலைகாரங்களை கண்டுபிடிக்கத்தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். வந்த இடத்துல உங்களுக்கு வாழ்க்கப்பட்டேன். இப்ப அந்த கொலைகாரங்க யாருன்னு கண்டுபிடிச்சாதான் ஊர் உங்க மேல சுமத்திருக்கிற பழி விலகு. என் தங்கச்சியோட ஆத்மாவும் சாந்தி அடை. இல்லம்மா, என் மேல விழுந்திருக்கிற பழி விலகுதோ இல்லையோ, உன் தங்கச்சி சாவு காரணமானவனை கண்டுபிடிப்ப. என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்.